வெல்கம் டு ஸ்பைசஸ் தமிழ் ஃபுட் சேனல். நம்ம இன்றைக்கி கடல தேங்காய் மிட்டாய் செய்யலாம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு பொட்டுக்கடலை எடுத்து கிரைண்ட் பண்ணி இந்த மாதிரி பவுடர் மாதிரி எடுத்துக்கோங்க. இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். தேங்காய் 2 தேங்காய் அளவுக்கு இந்த மாதிரி துருவி எடுத்துருக்கேன். இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். சர்க்கரை இந்த கப்பில் 2 கப் எடுத்திருக்கேன். இந்த சர்க்கரை கரையிற அளவுக்கு தண்ணி எடுத்தால் போதும். நான் இந்த டம்ளரில் 1 டம்ளர் நிறைய எடுத்துக்கிறேன். தண்ணி அதிகம் சேர்த்த வேணாம். தண்ணி அதிகம் சேர்த்துனோம்னா அது பதம் வரத்துக்கு ரொம்ப லேட் ஆகும். சர்க்கரையே கரைஞ்சி தண்ணியாக மாறும். ஸோ தண்ணி கம்மியாக சர்க்கரை கரையிறதுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பதம் வர அளவுக்கு காய்ச்சிக்கோங்க. ரொம்ப பதம் வந்துட்டாலும் சீக்கிரம் அடி பிடிச்சிரும். ஸோ இந்த பதம் போதும். இப்போ தேங்காயை ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. நீங்கள் இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்காங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இது ஒரு 5 மினிட்ஸ் இப்படியே கொதிக்க விடுங்க. கலரை விட்டுட்டே இருக்கணும். பொட்டுக்கடலை பவுடர் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். பொட்டுக்கடலை ஆட் பண்ணும் போது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி உடனே மிக்ஸ் பண்ணி விடுங்க. பொட்டுக்கடலை ஆட் பண்ணும் போது சீக்கிரமாக கட்டி கட்டியாக வந்துடும். அதனால் உடனே மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்காங்க, கட்டி இல்லாத மாதிரி. ஆல்ரெடி நம்ம சேனலில் ஸ்வீட் ரெசிபிஸ் எல்லாம் போட்டிருக்கோம். அதோட வீடியோஸ்லாம் ஐக்கார்டில் கொடுக்குற, தேவைன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லா மாவும் ஆட் பண்ணிடலாம். நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். அதுக்குள்ளே நம்ம ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி நெய் தடவி வச்சிடலாம். ஸ்வீட் ரெடி ஆனதும் இதில் தான் கொட்டி ஆற வைக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு திக்காக இருக்குது. இது கரெக்டான ஸ்டேஜுக்கு வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி கிளறி விட்டோம்னா இடையில பார்த்திங்கன்னா நல்லா கேப் கிடைக்கும். இந்த அளவு திக்காக வந்தால் போதும். நம்ம இப்போ நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஒரு 50 ml பக்கம் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தேவைன்னா அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் நெய் கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன். இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் நியர் வேக வைங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நெய் எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ண செகண்டே எடுத்து உடனே இந்த மாதிரி பிளேட்டில் ஆட் பண்ணிடுங்க. இதெல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிட்டுருங்க. இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் கழித்து இது கொஞ்சம் திக்காகும். இந்த ஸ்டேஜில் ஒரு கத்தி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப்பில் பீஸ் வேணுமோ அந்த ஷேப்புக்கு கட் பண்ணிக்கோங்க. நான் டைமண்ட் ஷேப்புக்கு கட் பண்ண போகிறேன். இப்படி கிராஸாக கட் பண்ணி விட்டோம்னா டைமண்ட் ஷேப் நமக்கு வந்துடும். ஸோ நான் கிராஸாக கட் பண்ணிக்கிறேன். இது கட் பண்ணி விட்டு அப்புறம் ஒரு 1 hour அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதை தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ 1 hour ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி எடுத்து கமுத்தி விட்டோம்னா லைட்டாக ஸ்ப்ளிட் பண்ண போதும், அதுவே உடஞ்சி வந்துடும். இந்த மாதிரி உடச்சி தனித்தனி பீஸாக எடுத்துக்கலாம். இது ஒரு 15 days 20 days வச்சு சாப்பிட்டுக்கலாம். கெட்டு போகாது. தேங்காய் மிட்டாய் ரெடி. தேங்க்ஸ் டு வாட்சிங். ப்ளீஸ் கீப் சப்போர்ட், லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.